வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றவங்க ஒரு நல்ல ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் மற்ற சில விஷயங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல ஆர்வம் இல்லாதவங்க, தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண முடியாதவங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்கலாம். அப்படி மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் ஒரு சிறந்த மியூச்சுவல் ஃபண்டை எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பிகினர் எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்ல போறேன். ஸோ நீங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸை பணத்தை கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்டில் ஸ்டாக்ஸையோ அல்லது பாண்ட்ஸையோ வேறு சில செக்யூரிட்டிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்டு மேனேஜர் இருப்பார். ஒரு ஸ்டாக்கை வந்து நாமளே பை பண்ணோம் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். பட் மியூச்சுவல் ஃபண்டில் ஜஸ்ட் நம்மளுடைய ஃபண்டை மட்டும் கொடுத்தா போதும், அதை அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து மேனேஜ் பண்ணிப்பார். ஸோ இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நடக்கும். இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டு தான் மியூச்சுவல் ஃபண்டில் உள்ளே வரணும். எக்ஸாம்பிளுக்கு ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா, மீடியம் டேர்ம்லயா, லாங் டேர்ம்லயா அப்படிங்கிறத நீங்க உறுதிப்படுத்திக்கணும். ஷார்ட் டேர்ம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் அது எதுக்காக பயன்படுத்த போறீங்க, மீடியம் டேர்ம்ல எதுக்காக பயன்படுத்த போறீங்க, லாங் டேர்ம்ல எதுக்காக பயன்படுத்த போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஷார்ட் டேர்ம்னா ஒரு வெக்கேஷன் பிளானுக்கோ பைக்கை வாங்குறதுக்கோ நீங்க அதை பிளான் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். மீடியம் டேர்முக்கு காரு எக்ஸ்ட்ரா செல்லது வந்து நீங்க பிளான் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம்னா மேரேஜுக்காகவோ குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காகவோ பயன்படணும் அப்படின்னு ஒரு கோலை செட் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதான் அது கரெக்டா வந்து ஃபாலோ பண்ண முடியும். சரி, ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா நம்மளுக்கு ரிஸ்க் இருக்காது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இதுலயும் நாம சூஸ் பண்ற ஃபண்டை பொறுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து மாறும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு லோ ரிஸ்க் வந்து சில ஃபண்ட்ஸ்லயும், மீடியம் ரிஸ்க் இன்னொரு ஃபண்ட்ஸ்லயும், அதே போல ஹை ரிஸ்க் சில ஃபண்ட்ஸ்லயும் வந்து வர வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சூஸ் பண்ற ஃபண்டை பொறுத்து இந்த ரிஸ்க் வந்து மாறுபடும். முதல்ல என்ன டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறேன். அதுல இருந்து அதோட ரிஸ்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. இது வந்து முக்கியமா வந்து ஸ்டாக்ஸ், ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈக்விட்டி ஃபண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். இதோட ரிட்டர்ன்ஸும் நல்லா கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதே போல ஹை ரிஸ்க்கும் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களை பொறுத்து வந்து மாறும். ஸோ இதை வந்து நீங்க லாங் டேர்முக்கு நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ண நினைக்கிறவங்க ஈக்விட்டி ஃபண்டை சூஸ் பண்ணலாம். இதுலயும் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ஃபிளெக்ஸி கேப் அப்படின்னு ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. எல்லாத்தையும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவா ஒவ்வொன்றா பார்க்கலாம், எக்ஸாம்பிளோடையும் பார்க்கலாம். அடுத்து வந்து டெப்ட் ஃபண்ட். இது வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட் பாண்டு, ப்ரைவேட் பாண்டு, ட்ரெஷரி பில்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லலாம். ஸோ நீங்க ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறீங்கன்னா இந்த டெப்ட் ஃபண்ட் நீங்க பயன்படுத்தலாம். இதோடைய ரிஸ்க் வந்து லோ ரிஸ்கா வந்து இருக்கும். அதே போல ரிட்டர்னும் வந்து ஈக்விட்டி கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப லோவா இருக்கும். ஃபர்ஸ்ட் சொன்னது போல இதை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிளுக்கு லிக்விட் ஃபண்டு, ஷார்ட் டேர்ம் டெப்ட் ஃபண்டு, அப்புறம் கில்ட் ஃபண்டு இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து வந்து ஹைபிரிட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ்லையும் அதே போல டெப்ட் பாண்ட்ஸ்லயும் வந்து சேர்ந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ரெண்டுலையும் இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களோட ரிஸ்க்கும் ரிவார்டும் வந்து பேலன்ஸ்ட் ஆயிடும். உங்களுடைய மீடியம் டேர்ம் கோலை நீங்க அச்சீவ் பண்ண நினைக்கிறவங்க இதை வந்து சூஸ் பண்ணலாம். ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ரெண்டுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். இதோட எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா கன்சர்வேட்டிவ் ஹைபிரிடு, அக்ரெசிவ் ஹைபிரிடு, டைனமிக் பேலன்ஸ்டு ஹைபிரிட் அப்படிங்கிற டைப் எல்லாமே வந்து இருக்கு. அடுத்து வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ், நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த மாதிரி இண்டெக்ஸை ட்ராக் பண்ணி அதோடைய பர்ஃபார்மன்ஸை காப்பி பண்றதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமா இது வந்து லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பயன்படும். இதுக்குன்னு ஆக்டிவா ஃபண்ட் மேனேஜர் இருக்க மாட்டாங்க, பேசிவ் மேனேஜா வந்து இருக்கும். இது வந்து லாங் டேர்முக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகினருக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல, சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நம்ம அதை பயன்படுத்தி இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து வந்து இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் அப்படின்னு பேரு. இது வந்து மியூச்சுவல் ஃபண்டு தான். இது வந்து ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டாக்ஸ் பெனிஃபிட்காக இந்த இஎல்எஸ்எஸ் வந்து பயன்படுத்துவாங்க. ரொம்ப முக்கியமா இது வந்து டாக்ஸ் சேவிங்க்கு வந்து பயன்படும். நீங்க இஎல்எஸ்எஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குன்னு லாக்இன் பீரியடும் வந்து இருக்கு. ஸோ ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது பயன்படும். இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபண்டோடைய ரிஸ்க் அண்ட் ரிவார்டு எல்லாமே வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வச்சிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு பிகினர் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணும் பொழுது இப்போ நான் சொல்ல போகிற பேராமீட்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும்.
அதுல ஃபண்டோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அண்ட் 7 இயர் 10 இயர்ஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா செக் பண்ணணும். அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அதை நம்ம சூஸ் பண்ணணும். ரீசன்ட் டேஸ் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் எடுத்துக்க கூடாது. அது 3 ல இருந்து 7 வருஷத்துக்கு உண்டான ரிட்டர்ன்ஸை நீங்க செக் பண்ணி சிஏஜேஆரை செக் பண்ணி தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே போல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து குறைவா இருக்கிற ஃபண்டா இருந்துச்சுன்னா அதுல நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 1.5% வந்து ஈக்குவல் இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா இருக்கு. அடுத்து ஃபண்ட் மேனேஜரோட எக்ஸ்பீரியன்ஸை செக் பண்ணணும், அவருடைய ஃபண்ட் டெசிஷனை வந்து செக் பண்ணணும். அதே போல ஏயுஎம் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் வந்து அதிகமா இருக்கிறத பார்த்துக்கணும். ஒரு 500 அல்லது 1000 கோடிக்கு மேல இருக்கிற ஏயுஎம் இருந்துச்சு அப்படின்னா சேஃபா இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாஸ்ட் கன்சிஸ்டன்சியை செக் பண்ணணும். ஒரு ஃபண்டோடைய பியர்ஸ் ஃபண்ட் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, பெஞ்ச் மார்க்கோடைய அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும். அடுத்து எக்ஸிட் லோடும் வந்து குறைவா இருக்கிறதா பார்க்கணும். அதே போல முன்கூட்டியே நீங்க அதுல இருந்து எக்ஸிட் ஆனீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது லாக்இன் பீரியட்லாம் இருக்கா அப்படிங்கிறது நீங்க செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து வெளியே வந்துமே ஃபண்ட் உங்களுக்கு வந்து சேரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஒரு பிகினரா இருக்கவங்க கண்டிப்பா அந்த விவரங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணணும். சரி, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீங்க ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்து நீங்க லம்சமா இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது எஸ்ஐபிஎல் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும். இதுல எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நம்ம பார்த்துருப்போம். இதுல 500ல இருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தொடங்கலாம். ஸோ இதனால மார்க்கெட் டைமிங் ரிஸ்க் வந்து குறையும், பிகினருக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். பட் லம்சம்ல உங்கள்கிட்ட ஃபண்ட் இருக்கு அப்படின்னா மொத்தமா அந்த ஃபண்டை கொடுத்து வச்சிருவீங்க. ஸோ அதை ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஃபண்ட் அது வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணுங்க, எஸ்ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதே போல 5 வருஷத்துக்கு மேல வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆனா ரிஸ்க் ரிவார்டும் இருக்கு, அதையும் நீங்க செக் பண்ணிக்கணும். அப்புறம் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்காக நீங்க தொடர்ந்து வந்து நீங்க அதை சேஸ் பண்ண வேண்டாம், கன்சிஸ்டன்சி மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். அதே போல நிறைய ஃபண்ட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றத நீங்க குறைச்சிருங்க. ஒரு 2 to 4 வந்து டைவர்சிஃபைட் ஃபண்ட் வந்து போதும். சிலர் வந்து 10க்கும் மேற்பட்ட ஃபண்ட்லாம் வச்சிருப்பாங்க, அதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற வாய்ப்பு வந்து இருக்கு. அதே போல ரீபேலன்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நீங்க பண்றது வந்து நல்லது. ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் உங்களோட கோலை பொறுத்து ரீபேலன்ஸ் பண்ணதான் வந்து உங்க ஃபண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். சரி, இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்து கிடைச்சிருச்சு, மியூச்சுவல் ஃபண்டை பத்தி மற்ற விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இதை நம்ம இந்தியாவில் எங்க இருந்து பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல இருந்தே ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களால் பண்ண முடியும். நாங்கள் ஜீரோதாவோட அபிஷியல் ஆதரைஸ் பார்ட்னரா இருக்கோம். ஸோ நீங்க ஜீரோதால இருந்தே மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமா ஜீரோதா தமிழ்நாடு பார்ட்னர் இருக்கக்கூடிய எங்களுக்கு கூப்பிடலாம். எங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஜீரோதா வெப்சைட்லேயே போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க சீக்கிரம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஏதோ ஒரு லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடாதீங்க. அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டும் ஜீரோதா காயின் அப்படிங்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து நீங்க எஸ்ஐபியும் வந்து தொடங்க முடியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா உங்களோட கோலை நீங்க கிளியரா செட் பண்ணிடணும். அதே போல உங்களுடைய ரிஸ்க் என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஃபண்டை நீங்க சூஸ் பண்ணீங்க, மற்ற கீ பேராமீட்டர்ஸோட கம்பேர் பண்ணுங்க. முதல்ல எஸ்ஐபில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை அதை ரிவ்யூ பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணா போதும், நீங்களும் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல எடுக்க முடியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு பிகினரா இருக்கவங்களுக்கு நான் கொடுத்த இந்த விளக்கங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இதே போல் பயணம் தகவலுக்கு உங்களுக்காக கூட காத்திருக்கேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.